மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவொடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்டா ஏன்டா உனக்கு இந்த நிலமை, நல்லா தான்டா இருந்த, உன்னை எப்படிலாம் வளர்த்தேன்டா, நல்லா படிக்க வச்சேன், பார்த்து பார்த்து தான்டா டிகிரிலாம் படிக்க வச்சேன், நீ ஏன்டா இப்படி பண்ணிட்ட, நீ பிச்சை எடுக்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் இருக்கோம், ஏன்டா எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இப்படி தான் போவாங்களா, இப்படி தான் பிச்சை எடுப்பாங்களா, ஏன்டா ஏதாவது கிடைக்கிற வேலைக்கே போகலாம்ல, ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து கரெக்டாக ரோகிணி வராங்க. வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ண, நீ கண்டிப்பாக உனக்கு நான் இருக்க மனோஜ், அந்த பணத்துக்கு தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ எதுக்கு அதுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நான் போய் பிச்சை எடுக்கணும்னு எடுக்கலை, நான் போய் ஒரு சாமியாரை பார்த்தேன், அந்த சாமியார் சொன்னார், நீ போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்து அந்த காசை சாமிக்கு போட்டால் கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன்னு சொன்னார், அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை சாமியார் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, அதெல்லாம் உண்மை கிடையாது, கண்டிப்பாக இல்லை, நம்ம மனசார நம்ம நினச்சாலே போதும் சாமியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணதே தெரியலம்மா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. டேய் அறிவே கிடையாதுடா உனக்கு, சாமியார் அவன் சொன்னான், நீ இப்படி தான் போவியா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், உனக்கு மூளையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முத்து மனோஜ் திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நான் இருக்கேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக அழறாங்க ரோகிணி. ஏன் மனோஜ் என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறேன், நான் உனக்கு இருக்க மனோஜ், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நல்ல வேலை உனக்கு கிடைக்கும், தயவு செய்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க ரோகிணி. அழாத ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதி வராங்க. வந்துட்டு அப்படியே ரவியை பார்க்குறாங்க. ரவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வந்துட்டு அங்கே இருக்கான் உள்ள, சரி கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவி வராரு. என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாரு. வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன், நீ வராமல் நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் வரேன், நாம் சேர்ந்து அங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன திடீர்னு உனக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் ரோட்டில் போயிட்டே இருந்தேன், அப்போ திடீர்னு அந்த விச்சு வந்து ரோட்லேயே கையை பிடிச்சி இழுத்து ரொம்ப பிரச்சனை பண்ணான், எனக்கு அந்த நேரத்துக்கு முத்து தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாரு, முத்து எப்பவுமே நல்லவன் தான், நல்ல வேலை காப்பாற்றிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லை வேலை இருக்குது அப்புறம் வரேன், இல்லை வேலைலாம் அப்புறம், நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒன்று வீட்டுக்கு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விச்சியா உள்ளே கூப்பிடுறாங்க. அப்படியே கேக்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்பா நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, மீனா, முத்து எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வெட்டுறாங்க. இந்தாங்க மீனா நீங்கள் முத்து கூட்டி விடுங்க, இந்தாங்க ரோகிணி நீங்கள் மனோஜ் கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. அப்படியே ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் மருமகன் என் வீட்டுக்கு வந்துட்டா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே இவர் தான், எனக்கு ரோட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, இது இவர் தான் காப்பாற்றினார் முத்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்க்குறாங்க. ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. முத்து எப்போவுமே நல்லது தான் செய்வான், நியாயமாக தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. எல்லாரும் ரவிக்கு இன்னும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டியா, எல்லாமே சூப்பராக, கொஞ்ச நேரத்தில் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய்ட்டு சூப்பராக சமைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க.